ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் வினோத். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஃப்ரீயாக ஒரு டொமைன் நேம் வாங்குறது. அதாவது google.com, facebook.com, flipkart.com, amazon.in இந்த மாதிரி ஒரு .com or .in, ml, tk இந்த மாதிரி எப்படி ஒரு ஃப்ரீயாக ஒரு டொமைன் வாங்கலாம் அந்த எக்ஸ்டென்ஷனில் அப்படின்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி அந்த நம்ம வாங்கின டொமைனை ஒரு ஹோஸ்டிங் சர்வரோட, அதாவது ஒரு cPanelோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்கள் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி cPanel வெப் ஹோஸ்டிங் நம்ம ஃப்ரீயாக லைஃப் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி செக் போட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் எதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தென் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஃப்ரீனோம் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க். ஸோ இதில் ஃப்ரீனோம் அது கொடுங்க. ஸோ இதில் எப்படி ரெஜிஸ்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ லாகின் கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே போய்ட்டு சர்வீசஸில் ரெஜிஸ்டர் நியூ டொமைன் அப்படின்றத கொடுக்கலாம். ஓகே, இங்கே உங்களுக்கு என்ன நேமில் உங்களுக்கு டொமைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்ஃபெக்ட் ஆங்கிள் அப்படின்னு நான் ஒரு டொமைன் நேம் செக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஆங்கிள் டாட் டிகே, பர்ஃபெக்ட் ஆங்கிள் டாட் எம்எல், பர்ஃபெக்ட் ஆங்கிள் டாட் ஜிஏ, சிஎஃப், ஜிக்யூ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். .com .net போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் .ml அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே செக் அவுட்டுன்னு இருக்கு பாருங்கள். இந்த செக் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகேங்க, இந்த இடத்துல பீரியட் அப்படின்னு இருக்கும். இது 12 months, அதாவது 1 இயருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. கம்ப்ளீட் ஆர்டர் கொடுங்க. சரி, I have read and agreement to the terms and conditions. ஸோ அந்த terms and conditions check box enable பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆர்டர் கொடுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர், யூ வில் ரிசீவ் கன்ஃபர்மேஷன் இமெயில் ஷார்ட்லி அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இமெயில் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கிளிக் ஹியர் டு கோ டு யுவர் கிளைண்ட் ஏரியான்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸில் மை டொமைன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சும்மா டெஸ்ட்டுக்காக நான் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஸோ 25th தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ பர்ஃபெக்ட் ஆங்கிள் டாட் எம்எல் அப்படின்றத வாங்கியிருக்கோம். இது ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்குது. ஸோ ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு டொமைனை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஃப்ரீயாகவே 1 இயருக்கு. இதை எப்படி நம்ம cPanelோட லிங்க் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நியூ டேப் ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோம் ஒரு ஹோஸ்டிங் சர்வர். ஸோ அதை லிங்க் பண்ணலாம். ஸோ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஃப்ரீ அப்படின்ற ஒரு cPanelல தான் நம்ம ஹோஸ்டிங்காக வாங்கியிருக்கோம். இது ஷேட் ஹோஸ்டிங். இப்போது அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளைண்ட் ஏரியா டாப் ரைட் கார்னரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் டெஸ்ட் பை மீ டாட் இன்ஃபினிட்டி ஃப்ரீ அப்படின்றத நம்ம வாங்கினோம். ஸோ அதுக்கு எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே மேனேஜ் அப்படின்றத கொடுங்க. இங்கே கொடுத்துட்டு இங்கே கண்ட்ரோல் பேனல் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுங்க.
இதுதான் உங்களோட cPanel. ஸோ நீங்கள் GoDaddy மற்ற இடத்துல வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கீழே வாங்க, கீழே aliases swapped domains அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளோட டொமைன் நேம் ஃப்ரீ நோமுக்கு போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா perfectangle.ml, இதுக்கு வந்து மேனேஜ் டொமைன் அப்படின்னு இந்த இடத்துல கிளிக் பாருங்க. ஸோ இந்த மேனேஜ் டொமைனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல மேனேஜ் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்தது நேம் சர்வர்ஸ், இதை போங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் யூஸ் கஸ்டம் நேம் சர்வர் என்டர் பிலோ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட நேம் சர்வரோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி ஃப்ரீயில் இந்த பேஜுக்கு போங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து NS1 இந்த மாதிரி 2 இது இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் ஒன்றில் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை செகண்ட் ஒன்றில் ஆட் பண்ணுங்க. அப்புறம் சேஞ்ச் நேம் சர்வர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து சேஞ்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போது உங்களோட வெப் ஹோஸ்டிங் ஸ்பேஸுக்கு போங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன நேமில் வாங்கினீங்க அப்படின்றத பாருங்கள். perfectangle.ml, இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நாம் நேம் சர்வர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட டொமைன் ஸ்பேஸில் நெக்ஸ்ட்டு வந்து தான் நம்ம வந்து இங்கே வந்து லிங்க் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க சப்டொமைனை. ஸோ இந்த டொமைன் நேமை இந்த சப்டொமைனுக்கு நம்ம அலைசஸ் பண்ணுறோம். அதாவது இதுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆட் பாக் டொமைன் கொடுங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் நோ ஆடட் a நியூ டொமைன் டு யுவர் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பேக் பண்ணுங்க. கொடுத்துருங்க. இப்போது இந்த perfectangle.ml அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டொமைன் வாங்கினது ஃப்ரீ நோமில், பட் வந்து நம்ம அதை வந்து cPanel இன்ஃபினிட்டி ஃப்ரீ cPanel நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டொமைன் நேமை. ஸோ அதாவது இப்போ வந்து இன்ஃபினிட்டி ஃப்ரீக்கு வந்து போகுது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இதுதான் வந்து எப்படி ஒரு டொமைன் நேம் வாங்குறது, அது எப்படி நம்ம cPanelோட லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபைல்ஸ் எப்படி வந்து நம்மளோட PHP ஃபைல்ஸ் இல்லைனா வேர்ட்ப்ரெஸ் ஃபைல்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து நம்மளோட cPanelல வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது SSL சர்டிஃபிகேட் எப்படி நம்மளோட டொமைன் நேமுக்கு, அதாவது HTTPயில் இருக்குது, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாட் செக்யூர் அப்படின்னு இருக்கும். இதை HTTP ப்ரோட்டோக்காலில் ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எப்படி HTTPSல நம்ம வாங்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.